நீங்க செய்கிற தவறுகள், நீங்கள் ஒரு பிள்ளையை விடும் பொழுது, குடும்பத்துக்கு ஒரு குழப்பத்தை கொண்டு வரும் பொழுது, சபைக்கு விரோதமாய் நடக்கும் பொழுது, வேதத்துக்கு புறனாக நடக்கும் பொழுது, முதலாவது ஆண்டவர் எண்ணத்தின் மூலமா பேசுவார். நிரோசி, நீ கதைச்சது சரியா என்று ஆண்டவர் எண்ணத்தால பேசுவார், மனச்சாட்சியால பேசுவார். ஆமென். அப்ப பேசும்பொழுது என்ன நடக்க வேணும்? ஓ, நான் செய்தது புலதான், நான் எதிர்த்து கதைச்சது புலதான், என்ற புருஷனை நான் துக்கப்படுத்தி இருக்க கூடாது, என்ற ஊழியக்காரன் நான் துக்கப்படுத்தி இருக்க கூடாது, இந்த அயல் வீட்டுக்காரன் இப்படி நடந்திருக்க கூடாது என்று சொல்லி மன்னிப்பு கேட்டு திருந்துகிறவன் தான் நீதிமான். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இல்ல. ஏன் நான் இவட்ட அப்படி கேட்கணும்? நான் நட்டுகளும் இப்படி கீழே கீழே போதான் இவர் இப்படியே கதைச்சு கொண்டிருக்கிறார் என்று மனச்சாட்சிய கடினப்படுத்தி வாழ்கிறவன் யாரு? துன்மார்க்கன். துன்மார்க்கன், துன்மார்க்கன். ஞானஸ்தானம் எடு, திருவிருந்து கொப்பு கொடு. இல்ல இல்ல, இன்றைக்கும் பாவம், இன்றைக்கும் பாவம், அடுத்த மாசம் எடுப்போம், அடுத்த மாசம் எடுப்போம், அடுத்த மாசம் எடுப்போம். வெத்தலை பார்க்க விடு, இல்ல இல்ல இல்ல. குடி வரைய விடு, இல்ல இல்ல, அது பாப்போம். குடும்பத்துக்குள்ள சண்டை பிடிக்கிற விடு, இல்ல பாப்போம். காதலிக்காத, தவறான பாவங்களை செய்யாத. கர்த்தர் பேசுகிறார், மனச்சாட்சி பேசுது, ஆனாலும் இல்ல இல்ல இல்ல. அவன் யாரு? துன்மார்க்கன். துன்மார்க்கன். துன்மார்க்கன் முதலாவது படுக்கையில அக்கிரமத்தை யோசிக்கிறான். இரண்டாவது என்ன செய்கிறான்? எது கெட்டதென்று தெரிஞ்சும் அதை விட முடியாதவனா இருக்கிறான். யாரு? துன்மார்க்கன். துன்மார்க்கன். தேவ பிள்ளையே, நானும் நீயும் ஒரு துன்மார்க்கனாய் கர்த்தர் அழைக்கவில்லை. தன்னுடைய இரத்தத்தால கழுவப்பட்டு நீதிமான்களாக இயேசு கிறிஸ்து என்னையும் அழைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வாரத்தில் ஒரு சம்பவத்தை நான் அறிந்தேன். என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது மிகவும் பலனுள்ளதாக இருந்தது. ஒரு போதகர் தன்னுடைய சபையிலே 40 நாள் ஜெபத்தை வைத்தார். உண்மையான சம்பவம். 40 நாள் உபவாசத்தை ஒரு போதகர் தன் சபையில வைத்து 3 வேளையாக பிரித்து அந்த ஜெபத்தை நடத்தினார். 3 வேளையாக. அப்பொழுது ஒரு சகோதரி, அந்த சபையில் இருக்கிற ஒரு வாலிப சகோதரி, தன்னுடைய வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற ஆட்டோ ஓடுகிற ஒரு மனுஷரை பார்த்து சொன்னார், அண்ணா, எங்களுடைய சேர்ச்சில 40 நாள் உபவாசம், 3 நேரம் நான் போக வேண்டும், காலை, மதியம், இரவு, நடு இரவு போக வேண்டும். ஆகவே இந்த 40 நாளும் நீங்கள் என்ன கொண்டு போய் இறக்கி விட வேண்டும், நான் எல்லா பணத்தையும் கட்டுவேன். அவன் ஓம் என்று சொன்னான். இந்த பிள்ளையை முதல் நாள் ஏத்தினான், 2 நாள் ஏத்தினான், இப்படி 10 நாள் சென்றது, 20 நாள் சென்றது, 21வது நாள் அவள் உபவாசத்தில் கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறாள். 21வது நாள் நடு இரவு ஜெபத்தை முடித்து ஆட்டோக்காரனும் அந்த பிள்ளையும் தான் போய்கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று இந்த ஆட்டோ டிரைவருக்கு ஒரு இச்சை நாவி, அசுத்தாவி இறங்கினதோ என்னவோ தெரியாது. அவன் தன்னுடைய ஆட்டோவை திசை மாறி கொண்டு போனான். அங்கே ஆட்டோ ஆள் அரவமற்ற நடு இரவு வேளையிலே ஒரு தனி காட்டை நோக்கி போய் கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த விசுவாசி பிள்ளை, உவாசிக்கிற பிள்ளை கேட்டல், அண்ணா, எங்க மாறி கொண்டு போறீங்க? ஆட்டோ எங்க திசை மாறுது? அவன் ஒன்றுமே கதைக்கவில்லை. அமைதியாக ஆட்டோ வேகமாய் ஓடிக்கொண்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் அவள் சொன்னாள், நீங்க இப்படியே தொடர்ந்து ஓடினால் நான் பாஞ்சிடுவன், ஆட்டோ விட்டு பாஞ்சிடுவன், நீங்க திருப்புங்க. அவன் கேட்கல, ஓடிக்கொண்டே போனான். இவள் என்ன செய்தாள்? திடீரென்று ஆட்டோ இருந்து பாய்ந்தாள். அங்கே பெரிய ஒரு கல்லில் மோதுபட்டு விட்டாள். ஆகவே ஆட்டோ டிரைவர் நினைத்தான் அவள் செத்து போய்விட்டாள் என்று சொல்லி பயத்தில் நிற்காமல் அப்படி ஓடிவிட்டான். பயங்கர காயம், பலத்த காயப்பட்டாள். ரத்தம் போய்கொண்டிருந்தது. அதிகாலை வேளையில 3-4 மணிக்கு அங்கே பால் வாகனம் அந்த வழியால வந்தது. வரும் பொழுது ஐயோ, அவள் இழுத்து கொண்டிருக்கிற சத்தம் அந்த வாகனக்காரனுக்கு கேட்டது. ஆகவே நிறுத்தி அந்த பிள்ளையை காப்பாற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல விட்டாங்க. அவசர சிகிச்சை பிரிவில் விட்டாங்க. போதகர் போனார், குடும்பம் போனது, ஜெபம் பண்ணினார்கள், பார்த்தார்கள். தேவ கிருபையால் அவசர சிகிச்சையிலிருந்து ஓட்டுக்கு வந்தார். அப்பொழுது பாஸ்டர் சொன்னார், அம்மா, நீ போன நேரம் புலதானே அம்மா, ஏன் பாஞ்சனி? வேற ஏதாவது வழியை செய்திருக்கலாமே. அவன் இந்த வேகமாய் போகும்பொழுது நீ ஏன் இவ்வளவுக்கு பாய்ந்தாய்? செத்திருந்தால் என்ன நடந்திருக்கு? அப்பொழுது அந்த பிள்ளை தன் காயத்திலையும் சொன்னான், பாஸ்டர், நான் பாஞ்சதை நீங்க பார்க்காதீங்க, என் பரிசுத்தத்திற்காக
ஹalleluya. என்மேல் இருக்கிற அபிஷேகத்திற்காக ஆமென். நான் காயப்பட்டிருக்கிறேன். ஆமென். ஹalleluya. நான் மரித்தாலும் பரவாயில்லை, ஹalleluya. என் கற்பை இழக்க கூடாது. கர்த்தர் எனக்கு கொடுத்த அபிஷேகத்தை இழக்க கூடாது, கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபையை இழக்க கூடாது என்பதற்காக நான் போயிட்டேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் என் மேல வச்சிருக்கிற வல்லமை, ஆண்டவர் என்னை தெரிஞ்சு கொண்டு அழைப்ப நான் இழக்க கூடாது என்பதற்காக நான் ஆமென். ஆமென். தேவ பிள்ளையே, வழி நல்லது இல்லையா, போற பாத பிள்ளையா, கர்த்தர் பேசும் பொழுது மனம் திரும்பிடு. ஆமென். மனம் திரும்பிடு. ஆமென். இந்த உடல் அழிந்தாலும் பரவாயில்லை, ஹalleluya. உன்னுடைய ஜீவன் அழியாத நரகத்துக்குள்ள ஆமென். ஒரு புழுவை போல துடிச்சு கொண்டு இருக்காதபடிக்கு ஹalleluya. இன்றைக்கு இயேசு உன்னை அழைக்கிறார். ஆமென். இந்த வெப்பம் கொஞ்ச வெப்பம் தான். இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிற வெக்க சூழ்நிலையை விட அதிகமாய் கொதிக்கிற நரக வேதனைக்கு போக கூடாது என்பதற்காக இந்த ஞாயிற்றுக்கிழமை இயேசு உன்னை அழைக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார். ஆமென். நீ செய்கிற தவறை விட்டு, நீ செய்கிற பாவத்தை விட்டு மனம் திரும்பு. ஆமென். மனம் திரும்பு. ஆமென். ஆனால் துன்மார்க்கன் என்ன செய்ய மாட்டானா? மனம் திரும்ப மாட்டான். ஆனா நீதிமான் என்ன செய்வான்? மனம் திரும்புவான். அத போல கர்த்தர் அந்த நகரத்தை தனக்காக தெரிந்து கொண்டார். ஆமென். ஆனால் சாலமோன் என்ன செய்தான்? அந்த நகரத்தில் ஒரு மாளிகையை கட்டி, அந்த மாளிகையில யாரை குடியேற்றினான்? தன் மனுஷி. யார் அந்த மனுஷி? பார்வோனின் குமாரத்தி. பாவத்தின் பொம்பளைய கல்யாணம் காட்டி, பாவத்தின் பொம்பளைய திருமணம் முடிச்சு, அந்த பாவத்தின் பொம்பளைய கொண்டு வந்து எங்க வைக்கிறான்? தாவீதின் நகரத்தில், பரிசுத்த ஸ்தலத்தில் தந்த மனுஷிக்கு இடம் கொடுத்தான். ஒரு நேரம் வந்தது, அவன் உணரத்தக்கதாக கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய பட்டி அந்த இடத்துக்கு வந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அவன் யோசிக்கிறான், ஐயோ, தேவ பிரசன்னம் வந்த இடம், ஆண்டவற்றை பற்றி வந்த இடம், இந்த இடத்துல எந்த மனுஷி என்றாலும் இருக்க முடியாது. ஆனால் சாலமோன் என்ன செய்தான்? தவறு செய்ததை உணர்ந்து, பாவம் செய்ததை உணர்ந்து, அதனால எவ்வளவு வேதனை வந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் மனம் திரும்புவேன் என்று சொல்லி மனம் திரும்பினான். அவன் தான் நீதிமான். 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 ஹல்லேலூயா. 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போனில் இருக்கிற எல்லாத்தையும் அழிப்பாங்க, ஆனா சிலட்ட படத்தை மட்டும் அழிக்க மாட்டாங்க. அது ஒரு லொக் போட்டு வச்சிருப்பாங்க. வாலிப பிள்ளைகள் வேணுமென்ற எல்லா நகைகளையும் கலட்டுவாங்க, ஆனா ஒரு குறிப்பிட்ட நகையை மட்டும் கலட்ட மாட்டாங்க. எல்லாவற்றையும் ஏதாவது காப்புகள் போடுவாங்க, வயர்கள் போடுவாங்க, எல்லாம் ஒன்று கட்ட மாட்டாங்க. ஏதோ ஒரு ஞாபகம், ஏதோ ஒரு முக்கிய நபர். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உனக்கு ஒரே ஒரு ஞாபகம், ஒரே ஒரு முக்கிய நபர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கல்வாரி சிலுவையில் நாதரே அல்லாமல் வேறு ஒன்று. ஹல்லேலூயா. மனைவியோ, கணவனோ, பிள்ளைகளோ, காதலனோ, காதலியோ எல்லாம் ஆண்டவருக்கு அடுத்தது. ஆமென். முதலாவது கர்த்தர். ஆமென். முதலாவது கர்த்தர். ஆமென். ஆண்டவர் உன்னை அழைச்சார், அர்ப்பணிக்க ரெடியா இருக்கவன். ஆமென். விட்டுடு எல்லாத்தையும். ஆமென். உறவுகள் கட் பண்ணப்பட வேணும், பாவத்தின் கிரியைகள் அழிக்கப்பட வேணும். ஆமென். யாரை விட வேணுமோ அவங்கள விடுங்க. ஆமென். எந்த இடத்தை விட வேணுமோ அந்த இடத்தை விடுங்க. ஆமென். எந்த இடத்துல யார் இருக்க கூடாதோ அந்த இடத்துல அவர்கள் இருக்க கூடாது. ஆமென். தேவன் இருக்க வேண்டிய இடத்துல மனுஷனுக்கு என்ன அதிகாரம்? ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் தான் உன்னை நடத்த வேணுமே ஒழிய வெளிநாட்டுல இருந்து காசு கொடுக்கிற மாமா உன்னை நடத்த கூடாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். ஆமென். நான் ஒரு வெளிநாட்டு குடும்பம் பல வருஷங்களுக்கு முன்னாலயா, இப்ப இல்ல, பல வருஷங்களுக்கு முன்னாடி போன்கள் இல்லாத காலத்துல பெரிய நாட்டில இருந்து ஒரு குடும்பம் திடீரென்று சொந்தக்கார வீட்டை வந்துட்டான். சொந்தக்கார வீட்டில் வரும்பொழுது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வெளுக்கிட்டு கேட்டுக்கு வர போறாங்க. சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. இப்ப என்ன செய்யறது?
அந்த காலத்துல வெளிநாட்டுல இருந்து வந்தாங்கண்டா எவ்வளவு கிடைக்கும். அப்போ அவங்க சரி சரி வாங்க வாங்க. அந்த தாய் என்ன செய்தாள், உள்ள கூப்பிட்டான். இப்ப புருஷன் பிள்ளைலாம் ஜோதிச்சு கொண்டுங்க பைபிளோட நிக்கிறோம், சேர்ச்சு தொடங்க போகுது. இப்ப தாய் சொன்ன இருத்தி போட்டு புருஷனையும் பிள்ளைகளையும் பார்த்து சொன்னாலா, நீங்க கதிட்டு போங்க சேர்ச்சுக்கு, நான் ஓடி வரேன் பின்னுக்கு பார்த்துட்டு என்று சொல்லி புருஷனை பஞ்சாதிய புருஷனை பிள்ளைகளை சேர்ச்சுக்கு அனுப்பிட்டு இவள் என்ன செய்தாலாம், அந்த வந்த வெளிநாட்டுக்காரரை ஒரு பொம்பளையை கொண்டு போய் வீட்டு அறையெல்லாம் காட்டி, இதுக்குள்ள தேத்தனி வைக்கலாம், இதுக்குள்ள இந்த சாமான் கிடக்கு, இந்த பாத்ரூம் கிடக்கு, டாய்லெட் கிடக்குது, கோவிச்சு கொள்ளாதேங்கோ, ஆராதனையை முடிச்சுட்டு வாரேன். ஆமென். கையா சேர்த்து சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஐயா, ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல வெளிநாட்டுக்காரன் இருக்க முடியாது. நீ இருக்கத்தான் வேணும், ஆனால் இன்றைக்கு என்ற ஆண்டவற்ற வீட்டுல நான் நிக்க வேண்டும். ஆமென். அதுதான் வைராக்கியம். ஆமென். அதுதான் நீதிமான். ஆமென். நான் பாய்வேன். ஆமென். ஆட்டோவில் இருந்தேன் ஆண்டவருக்காக, என்ற பரிசுத்தத்திற்காக, என்ற அபிஷேகத்திற்காக எதையும் அர்ப்பணிக்க நான் ஆயத்தம். ஆனா இன்றைக்கு சாப்பிட்டுட்டு கை கழுவுற மாதிரி எத்தனை அக்கிரமங்கள், எத்தனை வேஷங்கள், எத்தனை மாயங்கள். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தெய்வம் அசைவாடி கொண்டே இருக்கிறார், கர்த்தர் பேசிக் கொண்டே இருக்கிறார். கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லுவார், காதுள்ளவன் கேட்க கடவான்.